வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கரிசல் மண் நேசம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோயில்பட்டியில் இருந்து மாமா வந்திருப்பதாய் சுசீலா சொன்னதும் ஒரு நொடி மனசு அத்தனை சந்தோஷப்பட்டது. அரை நாள் விடுப்பு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு பறந்தேன். வழி நெடுக அவருடைய நினைவுகளே முழுசாய் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. ஆண்டுகள் நினைப்பில் இல்லை, ஆனால் அந்த அன்பு மட்டும் நெஞ்சு குழியில் அப்படியே நிற்கிறது. கோயில் கொடை, சப்பர தேர் பவனி, மஞ்சு விரட்டு, இப்படி ஒவ்வொரு விஷயமும் துளி கூட மனசை விட்டு அகலாமல் ஊரின் மனத்தை மனசுக்குள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தது. வீட்டுக்கும் என் அலுவலகத்திற்கும் இடையே இருந்த அந்த சின்ன தொலைவு கூட கடக்க முடியாத கனமான தூரமாக தோன்றியது. கிடப்பில் அடி தங்கி போன நினைப்பை ஏதோ ஒரு கிழத்தி அகப்பையை வைத்து கிளறி எடுத்தது போல அத்தனையும் மேல் வந்து எக்களித்தது. கை வண்டியை செலுத்தினாலும் பழைய நினைப்பு என்னை செலுத்தி கொண்டிருந்தது அது போக்கில். திருநெல்வேலி 1000 தான் வாழ்க்கை. பெருவட்டமும் சிறுவட்டமும் போட்டாலும் மனசு போடும் முதல் வட்டம் சொந்த மண்ணில்தான் விளைகிறது. தோப்புக்காரன் தெருவில் இருந்தது எங்கள் வீடு. நல்ல விசாலமான வீடு. ஒரு பக்கம் சீமையோடும் மறுபக்கத்தில் மரமச்சும் இருக்கும். வீட்டில் ஜனக்கட்டு அதிகம், அதனாலே கவனிப்பும் அதிகம். 1000 பேர் வீட்டில் இருந்தாலும் வந்து போகும் சுருளி மாமா மேல் இருந்த மதிப்பும் அன்பும் அலாதியானது. ஆட்சிக்கும் வீட்டில் இருந்த மற்றவர்களுக்கும் அவரை கண்டால் அத்தனை பிடிக்காது. ஆனால் எனக்கு அவர் என்றால் அம்புட்டு உசுறு. வீட்டில் பெரிய ஐயன், அத்தாச்சி, பெரியம்மை, எங்க ஐயா என்று நிறைய பேர் கூடியிருந்த வீடு. அம்மாவுக்கு கோவில்பட்டி பக்கம் சொந்த ஊர். சின்ன கிராமம். வேட்டுவன் கோயிலுக்கு போன எங்க ஆச்சி அங்கே அம்மாவை பார்த்து பிடிச்சு போய் எங்க அப்பாருக்கு கட்டி வைத்ததாய் கதை சொல்லும். ஆனால் அம்மாவோ மச்சு வீட்டை காட்டி ஆச்சி தன்னை இந்த சீக்கு பிடிச்ச மனுஷனுக்கு கட்டி வைத்து விட்டதாய் அப்பப்போ சொல்லி அழும். அம்மா வீட்டு பக்கம் ஒன்றும் பெருசா வசதி வாய்ப்பு இல்லை. 7-8 மக்கள் அவங்க வீட்டில். அம்மாதான் 4வதோ 5வதோ. ஒரு மரக்கா வெதப்பாட்டில்தான் அத்தனை ஜீவன்களும் வாழ்ந்தாக வேண்டும். அந்த சமயத்தில் கொட்டாரம் போன்ற வீட்டோடு ஒரு ஆளுக்கு வந்து பொண்ணு கேட்டால் எதுக்கு விசாரிக்க போகிறார்கள்? வீட்டுக்கு வந்த மற்ற மருமக்கள் சீர் சனத்தியோட வந்ததாலோ என்னவோ ஒண்ணுமொத்த அம்மாவை ஆட்சிக்கு பிடிக்காமலே இருந்தது. அதுக்கெல்லாம் அந்த நாளில் பெருசா அலட்டி கொள்ள மாட்டார்கள். அம்மாவை பிடிக்காததாலோ என்னவோ அவங்க வகையராவில் யார் வந்தாலும் ஆச்சி முகம் கோணிக்கொள்ளும். அந்த வகையில் தான் சுருளி மாமாவை பார்த்தாலே ஆச்சிக்கு அம்புட்டு கோபம் வரும். ஆனால் எனக்கு சுருளி மாமாதான் உசிரே அந்நாளில். அந்நாளில் என்ன, இந்நாளிலும் அவர் என்றால் அத்தனை இஷ்டம்தான். எப்பவும் சேக்காளியை அழைப்பது போல எல மக்கா என்றுதான் கூப்பிடுவார். மாமா அம்மாவுக்கு கூட பிறந்த பிறப்பெல்லாம் இல்லை. அம்மாவின் ஐயாவும் சுருளி மாமாவின் ஐயாவும் கூட பிறந்தவர்கள். ஆனால் ஏதோ ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போலத்தான் அம்புட்டு பிரியம் இரு குடும்பத்து மக்களுக்கும் இடையில். சுருளி மாமா ஓங்கு தாங்கா இருப்பார். நல்ல ஈடு தாடான உடம்பு. நிறம் கொஞ்சம் குறைவுதான். ஆனாலும் வெயிலுக்கு அந்த நிறம்தான் மினுக்கும். கர்லா கட்டை போல கையும் காலும் அம்புட்டு உறுதியாயிருக்கும். ஊரில் மாமாவுக்கு சோலி இல்லை என்று இங்கே திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே அவர்கள் வயக்காட்டில் எந்த விதைப்பும் இல்லை. அதனால் ஊருக்குள் ராத்தல் பண்ணி கொண்டு திரியும் சுருளி மாமாவுக்கு இங்கே திருநெல்வேலியில் ஏதாச்சும் கங்காணி வேலை அம்புட்டால் அவர் சோலி கத்துக்கொண்டது மாதிரியும் இருக்கும் என்று சொல்லித்தான் அவங்க ஐயா அனுப்பித்து வைத்தார். மாமா உடம்புக்கும் முறுக்குக்கும் கங்காணி வேலைதான் லாயக்கு. நான் அப்போதே சிரிப்பேன். ஆனால் ஆச்சிதான் அவரை மனுஷனாய் மதிக்காது. ஏல காந்திமதி, பைய உன் சனத்தையெல்லாம் இங்கன கொண்டாந்து சேர்த்துருயாக்கும். நான் செத்த பிறந்தால எல்லாரும் ஒன்னாக்கிடலாம்னு பாத்தியதாளா எல்லாரும்?
சவட்டி போடுவேன் சவட்டி. அந்த களவாணி பையில இங்கன சேர்த்துக்கவே எனக்கு மனசு ஒப்பல. என்னதான் ஆச்சி கூவினாலும் யாரும் அதை செவியில் போட்டு கொள்ள மாட்டார்கள். மாமாவுக்கு நடையில் தான் கட்டில் போட்டு தந்திருந்தார்கள். உள்ளுக்குள் எல்லாம் அம்புட்டு லேசாய் விடமாட்டார்கள். வெள்ளனை எழுந்து குளிச்சு முடிச்சு வயக்காட்டுக்கு அவர் போய்விட வேண்டும். செத்த நேரம் தாமசிச்சாலும் ஆச்சி உள்ளிருந்து அவரை முடுக்கும் வெரசாய் போக சொல்லி. அதுக்கு காரணம் அவர் சோலி மேல் இருந்த கரிசனமெல்லாம் இல்லை. பொண்டு புள்ளைகள் இருந்த வீட்டில் நடிப்பயல் ரொம்ப நேரம் தாமசம் பண்ணக்கூடாது என்ற வசனம்தான் ஆச்சிக்கு. அம்புட்டு கட்டுப்பாடு அந்த காலங்களில். இப்போது நினைத்தால் அதெல்லாம் ஓர் அழகான கனா காலமாய்த்தான் மனசுக்குள் இருக்கிறது. யார் எம்புட்டு முகம் கோணினாலும் சுருளி மாமா பெருசா எடுத்துக்காது. தூண்டிக்காரனுக்கு மீன் மேலதான் கண்ணு என்பது கணக்காய் மாமா அமைதியா இருக்கும். ஆனா அம்மாதான் மாமா படுகிற பாட்டை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவும். மாமா வந்த பிறகாலதான் நெல்லையப்பர் கோயில் கொடையாகட்டும், அம்மன் கோயில் திருவிழா ஆகட்டும் அங்கன சிறப்பா போய் நான் கண்டது. அதுக்கு முன்னையெல்லாம் யாரும் கொடைக்கு கூட்டி போக மாட்டாக. எங்க வீட்டை ஒட்டி போற வளவுல நானும் என் சேக்காளிகளும் போய் மணிக்கணக்கா நிற்போம். எம்பள மாதிரி நிறைய பேரு நிற்போம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் சப்பரத்துல சாமி வரும். முன்ன பட்டாசு வெடிக்கும். அதுக்குள்ள 100 முறைக்கு ஆச்சி சத்தம் போட்டுரும். ஏல அங்க ஏல நீ எப்ப வருத? ஆச்சிக்கு அம்புட்டு சத்தம் தொண்டை கட்டுல. சேக்காளிக சிரிப்பானுக. அத்தோட விடும்னா நினைச்சீக? அங்கன போற வர சனத்தையெல்லாம் கூப்பிட்டு, ஏலா அங்கன எங்க அங்குரசு நிக்கான், செத்த அவனை இங்கன உள்ள நவுட்டுறீங்களா? தோ இங்கத்த வளவுக்குள்ளதான் நிக்கான்னு நினைக்க தூது விட்டு கூப்பிட்டு கொள்ளும். எந்த நிமிஷம் சுருளி மாமா வந்துச்சோ அம்புட்டும் மாறித்தான் போச்சு. மாமா ஆச்சியை பகைச்சதில்ல. ஆச்சி எம்புட்டு ஏசினாலும் அதெல்லாம் செவி ஏத்தாது. அப்படிப்பட்ட மாமா வந்திருக்கிறது எனக்குள் அம்புட்டு சந்தோஷமா இருந்தது. வண்டியை வாசலில் நிறுத்தாட்டி விட்டு உள்ளே போனேன். மாமா அம்மாவுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். நான் வரும் அரவம் கேட்டதும் திரும்பி பார்த்தார். கண்களில் அம்புட்டு பாசம். எல மக்கா எப்படில இருக்க? அவர் தொண்டை குழியில் இருந்து வந்த பாச களிப்பில் நான் நெக்குருகி நின்றேன். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? பக்கத்துல போய் நின்றேன். அவர் ஏற இறங்க பார்த்தார். என் தோளில் அழுந்த தட்டினார். பழைய பலம் இல்லை, ஆனால் பாசம் மட்டுப்படாமல் இருந்தது. எல டவுனுக்கு வந்ததும் நம்ம பேச்ச மறந்துட்டீங்களோ? அவர் கேட்க கூச்சமாக சிரித்தேன். எங்கன மாமா அதெல்லாம் மறக்கிறது? ஆனா ஆபீஸ்ல அதெல்லாம் பேச முடியாதுல்ல. இருந்தாலும் இங்கன வந்ததும் தன்னை பாட்டுல நம்ம பேச்சுதான் வருது. சிரித்தேன். பேச்சு நெடுந்தூரம் பயணப்பட்டது. ஊர், கோயில், சேக்காளிமார்கள், பங்காளி, பகையாளி என்று அம்புட்டு பேர் கதையும் சொல்லி முடித்தானது. ஆனாலும் நான் எதிர்பார்த்த ஒரு கதையை மட்டும் மாமா இன்னை வரைக்கும் சொல்லவே இல்லை. இனி சொல்லுமா என்றும் தெரியவில்லை. இரவு சாப்பிட்டு முடித்தோம். மாமாவுக்கு இந்த வெக்கையை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரே வேக்கடா இருக்கு என்று வசனப்பட்டார். இங்கன அப்படித்தான் என்று அவரை சமாதானப்படுத்தி மொட்டை மாடைக்கு அழைத்து போனேன். இந்த ஊரே அவருக்கு அத்தனை பிடித்தமானதா இல்லை. வாரியல் எடுத்து அந்த இடம் முழுக்க சுத்தப்படுத்தினேன். இருவரும் விரிப்பை விரித்து உட்கார்ந்தோம். சொல்லுமக்கா, எல்லாம் எப்படி போகுது? அன்பாய் விசாரித்தார். நெல்லையப்பர் துணையெல்லாம் நல்லபடி இருக்கு மாமா, என்ன மறந்துட்டீங்களா என்றேன். இந்த கேள்வி எனக்கே அபத்தமாய்த்தான் தெரிந்தது. மக்கா மக்கா என்ற வாய் கொள்ளாமல் அழைக்கும் மாமா வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த நாளில் சேர்ந்து சுத்தையில் அவனுக்கு நீ என்ன பெருமனையாவ என்று கேட்டு ஆச்சி நைய புடைத்த கதையெல்லாம் இருக்கையிலே இந்த கேள்வி அபத்தம்தான். ஆனாலும் மாமாவை பார்த்தே 20 வருஷத்துக்கு மேல் ஆகிறது. மாமா, ஊர்ல எல்லாம் சௌகரியம் தானே? என்ன குறைவே, எல்லாருக்கும் சிறப்பா இருக்காக. எல்லார் நான் தான். மாமா எதையோ சொல்ல நினைத்து வாய் மூடிக்கொண்டார். பேச்சு எங்கெங்கோ சுத்தியது. இம்புட்டு நான் கழிச்சு மாமா எதுக்காக வந்திருக்கார் என்ற யோசனை எனக்கும் இல்லாமல் இல்லை. ஆனால் எப்படி கேட்க முடியும்? அவரை பார்த்ததே சந்தோஷம்தான். ஏன் அங்கு இங்கன ஆத்து மீன் எல்லாம் கிடைக்காதாமல?
தெரிஞ்சிருந்தா உனக்கு கெளுத்தி மீன் குழம்பாக்கி கொண்டாந்திருப்பேன். மாமா விசனப்பட நான் துடித்து போய் பார்த்தேன். கண்களில் நீர் துளித்தது. இன்னும் மாமா அது எதையும் மறக்கத்தான் இல்லை. என்னவ அப்படி பார்க்கிறவன், எல்லாம் மறந்துட்டியாக்கும் சிரித்தார். நீரும் மறக்கல எதையும். நான் கேட்க இப்போது மாமாவின் கடைவாயில் ஒரு புன்னகை பூத்தது. ஆனால் அது சந்தோஷத்தில் பூத்தது போல் இல்லை. அதற்கான காரணம் எனக்கு விளங்காமலும் இல்லை. மாமா படுத்துக்கொண்டு உச்சாணி நிலாவை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். அந்த நினைப்புக்கு பிறகு என்னால் அம்புட்டு இயல்பாய் இருக்க முடியவில்லை. தாமிரபரணி கரைக்கு நித்தமும் மாமா சைக்கிள் மிதிக்கும். பின்னாடி உட்கார்ந்து வரும் என் மேல் ஒத்தை கண்ணும் பாதையில் ஒத்தை கண்ணும் வீசிக்கொண்டுதான் சைக்கிள் மிதிக்கும். ஏலே மக்கா, நீ தன்னை பாட்டுக்கு உள்ளங்கால உள்ளார விட்டுடாதலே, புறத்தால உங்க ஆட்சி என் செல்லையை திருப்பிப்படும். முன்பக்கம் இருந்து மாமா பேசுவது காத்தோடு சண்டை போட்டு என் செவிக்கு வந்து சேரும். புறத்தால் இருந்து நான் மாமா வயித்தை கட்டிக்கொள்வேன். அவர் மேல் சின்ன வெக்காட்டு நாத்தம் கூட வீசாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாமிரபரணி கரையை தாண்டிய சின்ன வளவில் வண்டியை கொண்டு சாத்திவிட்டு மாமா கொஞ்ச தொலைவில் உள்ள அங்கு காத்திருக்கும். எனக்கு காத்திருந்து சலிப்பு தட்டின நேரத்தில்தான் சின்னதாய் மல்லிகை பூ வாசனை வீசும். அதை தொட்டு சின்ன சலங்கை சத்தம். நானும் மாமாவை போல ஆவலாய் திரும்பி பார்ப்பேன். எண்ணெய் சிக்கோடு சமையல் கட்டில் நல்லாடும் அம்மாவையும் சின்னம்மா பெரியம்மா மார்களையும் சிக்கு பிடித்த தலையை அவிழ்த்து முடிய நேரம் எத்த அத்தாட்சிகளையும் மட்டுமே பார்த்து பழகிய கண்களுக்கு அந்த பெண் தேவதையாய்த்தான் தெரிவாள். அவர்களை பார்த்ததும் மாமா முகத்தில் பூ பூக்கும். என்னை சைக்கிளில் இருத்தாட்டிவிட்டு இருவரும் ஒத்தை கல் மண்டபத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவார்கள். நான் அதையெல்லாம் கவனிக்க மாட்டேன். மாமா வரும்போது எனக்கு கடலை மிட்டாயும் சீனி பர்பியும் பொட்டலம் வாங்கி வந்திருக்கும். சைக்கிள் கேரியரில் உட்கார்ந்து முன்பக்கம் வளைவில் கால்களை பின்னிக் கொண்டு நான் தன்னை பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருப்பேன். மாமாவுக்கு பேச்சு பேச்சாக இருந்தாலும் நான் கீழே விழுந்து விடுவேனோ என்ற கவனமும் இருக்கும். அடிக்கடி என்னை திரும்பி பார்த்து கொள்ளும். எனக்கு மாமாவிடம் அதுதான் ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது அவர்களை பார்க்க மாமா வருவார். என்னையும் சேர்த்து கொண்டு ஒரு நாள் மாமாவிடம் விசாரித்தேன். மாமா, அவங்க யாரு? கையில் இருந்த பொறி விளங்காயை கடித்தபடி. மாமாவின் கருத்த முகத்தில் வெட்க சிவப்பின் மினுமினுப்பு. மக்கா, யாருன்னு சொன்னா உனக்கு புரியுமா? உனக்கு அத்தையாக பொறவீக. பேரு பாகியம். நல்லா இருக்காங்களா? என்னை பார்த்து கேட்க எனக்கு வெட்கம் வந்து அப்பிக்கொண்டது முகத்தில். எனக்கு அந்த பாகியம் அத்தையை ரொம்ப பிடித்தது. அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு கடை இருந்தது கூட்டு ரோட்டில். சில நேரம் அங்கேதான் மாமா என்னை அழைத்து போகும். மத்தியான நேரத்தில் பச்சரிசி சோறும் ஆத்து மீன் வெஞ்சனமும் அங்கே அம்சமா இருக்கும். மாமா போனால் பாகியம் அத்தை ஆளை அனுப்பி தாராளமாய் கவனிக்க சொல்லும். சுட சுட சோத்தை போட்டு அதில் செக்க சிவந்த எண்ணெய் மிதுக்கும். வெஞ்சனத்தை ஊத்தும் போதே வயிறு கியா கியான்னு கத்தும். வீட்டில் ஆளுங்க அதிகம் என்பதால் அள்ளி கட்டி மீன் வாங்கினாலும் வேலைக்கு ஒரு துண்டு கூட கிடைக்காது. அதனால் அடிக்கடி மாமா வைக்கும் இந்த மீன் விருந்து எனக்கு அம்புட்டு இஷ்டம். மாமாவுக்கும் எனக்கும் தனி வட்டில் இருக்கும். ஆனாலும் மாமா தன் வட்டிலில் இருப்பதையும் எனக்கேதான் ஊட்டிவிடும். எலா நல்லா சாப்பிடுலா, வளர பிள்ளை இல்ல என்றபடி அதிகம் முள் இருக்கும் ஆட்டு மீனை கையில் பிட்டு ஒவ்வொரு முள்ளாய் உருவி வீசி சின்ன முள்ளையும் ஆய்ந்து எடுத்து அப்பையும் மனசு மேவாமல் கட்டை விரலால் அழுத்தி நெருடி பார்த்து எனக்கு ஊட்டிவிடும். காரம் கூடத்தான் இருக்கும். கோயில்பட்டி மிளகாய் போட்டு இருப்பார்களோ என்னவோ. காரம் மிகுதியானதாலோ என்னவோ எனக்கு பொறுக்கி ஏறும். மாமா பைய தலையில் தட்டி ஆசுவாசப்படுத்தி லோட்டாவில் இருந்த தண்ணீரை எடுத்து எனக்கு புகட்டிவிடும். அந்த கரிசனத்தின் மரியாதையும் மதிப்பும் அதை கடந்து வந்த இந்த நாளில்தான் அதிகம் தெரிகிறது. இத்தனை நேசமான மனசை இப்போது பார்க்க முடியுமா இந்த உலகத்தில்? மாமாவுக்கும் பாகியத்திற்கும் இருந்த சிநேகிதம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அதற்கு சாட்சியாய் நானும் இருந்து கொண்டேதான் இருந்தேன். ஒரு நாளும் நான் இல்லாமல் மாமா பாகியமத்தையை பார்க்க போனதில்லை.
அது ஏனோ மௌன சாட்சியாய் என்னை மாமா நிறுத்தி வைத்திருந்தது. அந்த நாளில் கால புறப்பாடு எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருந்தது. மாமாவை கண்டாலே பம்படத்தை ஆட்டி கோபமாய் முகம் திருப்பும் ஆச்சியின் கோபம் மட்டும் மாறவே இல்லை. பல நேரம் வக்கத்த பையன், சோத்துக்கு வீங்கிற பையன் என்ற வார்த்தைகளை மாமாவின் காதுபட பேசி ஏசும் ஆச்சி. ஆனாலும் மாமா அதை கண்டு கொள்ள மாட்டார். அதுக்கு காரணம் பாகியமத்தை என்று கூட எனக்கு புறத்தால் ஒரு நாள் தெரிந்தது. அது ஒரு வெள்ளிக்கிழமை. அது மட்டும்தான் எனக்கு நினைப்பில் இருக்கிறது. வருஷம் தேதி நினைப்பில் இல்லை. வீட்டில் பெரிய பிரச்சனை. அது மாமா சம்பந்தப்பட்டது என்று எனக்கு அப்போது விளங்கவில்லை. வீட்டில் பெரும் வாக்குவாதம். மாமா கம்பி திண்ணையில் தலை குனிந்து உட்கார்ந்து கிடந்தார். தேவையில்லாமல் எனக்கும் 4 சாத்து கிடைத்தது. பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் கெட்டு போகுமாம்ல. இந்த களவாணி பைய கூட சேர்ந்து என் பேரப்பிள்ளையும் கெட்டழிஞ்சு போயிட்டானுவல. இங்கனக்குள்ள இனி இந்த செத்த மூதிய பார்த்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆச்சியின் இரைச்சல் தெருவளைவை தாண்டி கேட்டது. ஊருக்கு விஷயத்தை சொல்லி மாமாவின் அப்பா அம்மாவும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். பாவம் அம்மாதான் இருதலை கொள்ளி எறும்பாய் நின்னாள். என்ன காந்திமதி இதெல்லாம்? இந்த விளங்கா பையன் அங்கன கையையும் மையையும் வச்சு சும்மா கிடக்க மறுக்கான்னுதான் இங்கன கங்காணி வேலைக்கு அனுப்பி வச்சோம். இங்க வந்து வம்பட பண்ணி நிக்கானே. இனி இவனை என்னதான் செய்ய? மாமாவை பெத்த ஆச்சி அழுதது. அம்மா கையை பிசைந்தது. கண்ணில் கண்ணீர் மழுக்கியது அம்மாவுக்கு. நல்லா கேளுவ. இப்பவே போய், அதுவும் ஆளு அம்பு தெரியாமையே போய் கையை வச்சிருக்கான். இங்கன உங்க அண்ணாச்சிக்கு எம்பிட்டு பேரு. அத்தனையும் இந்த ஒத்த பயலால உட்கார்ந்து போச்சுவே. அவங்க என்ன அழுக, நாம என்ன அழுக? சேருமா எல்லாம்? இந்த பயலால ஊருக்குள்ள சண்டை சச்சரவு, சாதி பிரச்சனை வேற. எனக்கு என்ன பொழப்பத்தா கிடக்கு? இவனை இங்க உட்காத்தி வச்சு வடிச்சு கொட்டிட்டு இத்தனையும் சமாளிக்க. சோளவில் கிடந்த கம்பை நேம்பிக் கொண்டே ஆச்சி பேசிய பேச்சு அத்தனையும் இன்னும் பசுமையாய் நினைப்பில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நிகழ்ந்தது எல்லாம் புரிந்து கொள்ளும் வயசு அன்னைக்கு எனக்கில்லை. அது புரிகிற வயசில் ஏனோ மற்றவர்களைப் போல மாமா மேல் கோபம் வரவில்லை. மாறாய் அவர் மீதான அன்புதான் அதிகப்பட்டு போனது. ஏல இப்படி செஞ்சா இங்கன எனக்கு என்ன மரியாதைன்னு நீயும் இப்படி செஞ்சு தொலைச்சவ. இப்பயே பொறவாசல்ல கெட்டக. இனி இந்த வீட்டு சனமெல்லாம் எம்மை துளி காசுக்கு மதியாதுக. அம்மாவின் அழுகைதான் மாமாவை உலுக்கி இருக்க வேண்டும். செத்த நேரம் அங்கனையே உட்கார்ந்து கிடந்தது. பிறவு எழுந்து நின்னு தான் நடந்துகிட்டதுக்கு எல்லார்கிட்டையும் மாப்பு கேட்டுச்சு. விடு விடுன்னு வெளியே வந்துச்சு. சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்ப நான் மாமாவை கூப்பிட்டேன். கண்ணுல தண்ணியோட என்னையே பார்த்துக்கிட்டு நின்னுச்சு. வேணாமக்கா, நீ உள்ள போ, மாமா தொலைவு போற. மாமா சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியும். மாமா பாகியமத்தையை பார்க்கத்தான் போகுதுன்னு எனக்கு புரிஞ்சது. இம்புட்டு நாளில அதுதான் மாமா என்னை கை கொள்ளாம போனது. மாமா வீடு திரும்ப ரொம்ப நேரமாச்சு. அம்மா தான் பொற வாசல பக்கத்திலேயே காத்துட்டு இருந்துச்சு. எனக்கும் தூக்கம் வரல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு அச்சம். இதால ஊருக்குள்ள ஏதும் பிரச்சனை வருமானும் ஒரு கவலை மனசுக்குள்ள அரிச்சது. என்னவே ஆச்சு? அம்மாவின் குரல் கேட்டது. செத்த நேரம் மாமா மௌனமாக இருப்பது தெரிந்தது. பிறகு மாமாவின் விசும்பல் சத்தம் கேட்டது. எனக்கு பரிதவிப்பாயிருந்தது. உடனே ஓடிப்போய் மாமாவின் கால்களை கட்டிக்கொள்ள மனசு தவித்தது. ஆனால் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த ஆச்சி என்னை இறுக்கிக் கொண்டு தன் கைப்பிடியில் வைத்திருந்தது. என்னால் அசைய முடியவில்லை. சொல்லிட்டேங்க்கா, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. போதுமா? நான் கிளம்பிட்டா? சுருளி விடியட்டும் போலாம்ல? அம்மா பரிதவிப்பாய் சொன்னாள். என் வாழ்க்கையில ஏதுக்கா விடியலும் விளக்கும்? நான் புறப்படுறேன். மாமா உள்ளே வருவது துல்லியமாய் தெரிந்தது. உறங்குவதாய் பாசாங்கு செய்து கொண்டிருந்த ஆச்சியின் காலை தொட்டு ஒற்றிக்கொண்டு என் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு விட்டு மாமா வெளியே போனார். எனக்கு கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. என் ஆருயிர் தோழன், எனக்குள் நட்பை அறிமுகப்படுத்திய நேசமிகு சிநேகிதன் அன்று போனவர்தான். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்குத்தான் பார்க்கிறேன்.
இடையில் ஆச்சி இறந்தபோது ஒரு முறை ஊருக்கு வந்திருந்தார். அப்போது நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். ஆனாலும் என் மாமாவின் அன்பு துளி கூட குறையவில்லை. தூத்துக்குடியில் இருந்து வந்த சாலா எனக்கு புது அத்தையானார். அவங்க கல்யாணத்துக்கு கூட ஆச்சி யாரையும் அனுப்பவில்லை. அம்மா மட்டும்தான் போய் வந்தது. அம்மாதான் சொன்னது, சாலா அத்தை அழகாகவே இல்லை என்று. எனக்கு முகம் பார்க்காமலே அந்த சாலா அத்தையை பிடிக்காமல் போனது. எனக்கு அந்த பாக்கியத்தையே மாமா ஏன் கட்டிக்கொள்ளவில்லை என்று அழுகையாக வந்தது. எப்பயாச்சும் தாமிரபரணி கரையோரம் போகும்போது எங்கனையாச்சும் பாகியமத்தை தென்படுகிறதா என்று தேடி பார்க்கும் என் கண்கள். காலப்போக்கில் எல்லாம் மறந்து போனது. ஆட்சியும் தவறி போக நான் படித்து முடித்து கல்யாணம் காட்சி முடித்து சென்னைக்கு வர எல்லாம் இங்கே எந்திரத்தனமாக மாறிப்போனது. மாமா பட் பட் என்று கொசு அடிக்கும் சத்தம் கேட்டுதான் கண் விழித்தேன். மாமா எழுந்து அமர்ந்திருந்தார். என்ன மாமா, படுக்க முடியலையா என்றேன் சிரிப்பாக. ஆமாம் அங்கு, புது இடம் இல்ல, அது 4 நாளைக்கு இப்படிதான் இருக்கும். பழகிட்டா எல்லாம் சரியாயிடும். மாமாவின் வார்த்தைகள் சுருக்கென தைத்தது. பழகினா எல்லாம் சரியாயிடுமா மாமா என்றேன் வருத்தமாக. மாமா நான் எதை கேட்கிறேன் என்று புரிந்து கொண்டாரோ என்னவோ, ஒரு நீண்ட பெருமூச்சை பிரசவித்தார். அங்கு அதுக்கு பேர்தான் வாழ்க்கை. மறதியும் தூக்கமும் தான் சாமி நமக்கு தந்த மருந்து. என்ன, பல விஷயங்களை மறந்தாத்தான் தூக்கமே வரேங்குது. எல்லாம் கடந்து போயிடும் யா என்றார். அதில் 1000 அர்த்தம் இருந்தது. கடந்து போயிடுமாமா, மறந்து போயிடுமா, சொல்லுக. அமைதியாக இருந்தார். சாலாவுக்கும் எனக்கும் ஒத்தே வரலதான். மனசுக்குள்ள எனக்கு व्यसனம்தான். 2 பிள்ளைங்களும் ஆகிருச்சு. கொஞ்சம் இடும்பு பிடிச்சவதான் அவளும். அவங்க அப்பா உப்பளக்காருங்கிற பெருமை. அப்புறம் எப்படியோ காலம் ஓடிருச்சு. சிரித்தார். ஏமாமா, பிறகால நீங்க அவங்கள பார்க்கவே இல்லையா என்றேன் ஆவலாக. யார, பாக்கியத்தியா? ஆ, இல்ல, பார்க்கவும் விரும்பல. அது கண்ணியம் கிடையாதுல்ல. ஏதோ மனசுக்கு பிடிச்சது, பழகுனோம். மற்றவங்களுக்கு பிடிக்கல, பிரிஞ்சிட்டோம். அதுக்கு பரவாயில்லையும் பொம்பளை பிள்ளைய போய் பார்க்கறதும் பேசுறதும் கண்ணியம் இல்ல. மாமா சொன்னது அவர் மீதான மதிப்பை இரட்டிப்பாக்கியது. ஏமாமா, நான் ஒன்று கேட்டா பதில் சொல்லணும். சிரித்தேன். மாமாவும் கூட சேர்ந்து சிரித்தார். ஏலே மக்கா, இன்னைக்கு என்னவோ மாமாவை இத்தனை கேள்வி கேட்க? ஏதும் இல்லங்கம்மா? இல்ல இல்ல, அந்த நாள்ல அவங்கள பார்க்க போகும்போது என்னையும் சேர்த்துட்டு போவீகளோ? பொட்டலம் பொட்டலமா தீனி வேற வாங்கி தருவீக. எதுக்கு நான் கட்டிச்சோத்துல பெருச்சாளியாட்டம்? நான் கேட்க மாமா இடி இடி என சிரித்தார். அட மக்கா, எம்புட்டு வினையக்காரண்டா நீ. அம்புட்டின்னு நினப்பில் வச்சுட்டு மாமனை கேள்வி கேட்குறியோ என்றபடி வாஞ்சையாய் முதுகு தடவினார். அது வேற ஒண்ணுமில்லலா, அன்னைக்கு நம்ம வயசு அப்படி. பொம்பளை பிள்ளைய பார்க்க போறோம், ஏதும் எக்கு தப்பா நடந்துடக்கூடாதுல்ல. அதான் சாமி சாட்சி மாதிரி உன்னை கொண்டு போனது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதாம்ல. அவர் வெள்ளந்தியாய் சொல்ல அவரை கட்டிக்கொண்டேன். அவருடைய உண்மையான நேசம் ஜெயிக்காமல் போனதில் எனக்கும் உள்ளூர பெரும் வருத்தம்தான். காலையில் எழுந்ததும் மாமா வந்திருக்கும் நோக்கம் குறித்து அம்மாவிடம் விசாரித்தேன். தெரியல என்று உதடு பிதுக்கினாள். ஆனால் ஏதோ காரணம் இருக்கத்தான் வேணும். இல்லாவிட்டால் மாமா இத்தனை தூரம் வருகிற ஆள் இல்லை. காலையில் எழுந்ததும் மாமா என்னிடம் வந்து நின்றார். அங்கு இங்க அடையார்னு இருக்காமே, அங்க எப்படி போறது? பஸ் இருக்கா, இல்ல ஏதும் ஆட்டோல தான் போகணுமா? சட்டையை மாட்டிக்கொண்டே கேட்டார். எதுக்கு என்பது போல புருவம் சுருக்கி பார்த்தேன். மாமாவின் முகம் நொடியில் சுருங்கி போனது. இல்ல அங்கு, உன் அத்தை சாலாக்கு கொஞ்சம் முடியல. பயாப்சியோ என்னமோ சொல்றாங்க, சோதனை. அது செஞ்சு பார்த்ததுல புத்துநோய்னு வந்துடுச்சு. பேசிக்கொண்டிருந்த மாமா சட்டென்று உடைந்து போனார். கை துண்டால் வாய் பொத்தி அவர் விசும்பிய விசும்பலில் அவருக்குள் உறைந்து கிடந்த நேசம் புரிந்தது. நான் என்ன ஆறுதல் சொல்வது என்று தோணாமல் அமைதியாக நின்றேன். ஆனால் மனசுக்குள் ஒரு தடவை கூட பார்த்தே இராத அத்தையின் முகம் நிழலாய் வந்தது.
எனக்கேனோ பாக்கியத்தை தவிர யாரையும் மாமாவின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாய் பார்க்க முடியவில்லை. பயப்படாதீங்க மாமா, நெல்லையப்பர் துணையா இருப்பாரு. இருங்க, நான் லீவ் போட்டுட்டு கூட வர்றேன். நான் சொல்ல மாமா கை நீட்டி தடுத்தார். இல்ல மக்கா, நான் முதல்ல போய் ஒரு நட பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு வர்றேன். அதுக்கு பரவாயில்லதான் அவளை கூட்டி வரணும். அப்போ நீ வந்தா போதும். இப்ப என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுரு, அது போதும். மாமா ஏறிக்கொள்ள வண்டியை செலுத்தினேன். மனசு ஏனோ பாரமாக இருந்தது. பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தோம். மாமா எந்த பஸ் என்று விசாரித்து கொண்டார். இன்னும் பஸ்ஸை காணோம். அவரை விட்டு போக மனசு ஒப்பவில்லை. நீ போய, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நேரமாகுதில்ல. இருக்கட்டும் மாமா, உங்களை இப்படி விட்டுட்டு எப்படி போக? ஏன் மாமா தனியா புறப்பட்டு வந்திருக்கீங்க? பிள்ளைங்க யாரானும் துணக்க அழைச்சிட்டு வந்திருக்காம்ல என்றேன் ஆதங்கமாக. எங்க மக்கா, எல்லாரும் அவங்களுக்கு சோலி இருக்கு. வயசானா சீக்கு வர்றதுதேன்னு நினைக்காக எல்லாரும். ஆனா என்னால் அப்படி இருக்க முடியுமா? அவதான் எனக்கு எல்லாமும். சொன்ன மாமாவை வியப்பாய் பார்த்தேன். என் பார்வையின் பொருள் அவருக்கு நன்றாய் புரிந்தது. லேசாய் புன்னகைத்தார். எல்லாருக்கும் வாழ்க்கை துவக்கம் சிறப்பா இருக்கும்னு சொல்லவெல்லாம் முடியாது மக்கா. ஆனா நாளாக ஆக எல்லாம் மாறணும். அப்பதான் நாம மனுஷனா பிறந்ததுக்கே அர்த்தம். என்னத்தலா கொண்டு போக போறோம்? இருக்கும் தண்ணிக்கும் ஒருத்தருக்கு உண்மையா இருந்துட்டு போயிடணும். இப்போ சாலாவை விட்டு என்னால இங்கன அங்கன நகர முடியல. 1000 பிள்ளைங்க இருந்தாலும் ஆயுசுக்கும் ஒத்த உறவு இல்லையா? மாமாவின் நா தழத்தழுத்தது. என்னையும் அறியாமல் கண்ணீர் துளித்தது. ஏன் அங்கு புத்துநோயிலிருந்து இப்பெல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க, நெசமா என்றார் அப்பாவியாக. முடியும் மாமா, பழைய மாதிரி இல்லைப்பா என்றேன். அந்த பதில் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். முகத்தில் வெளிச்சம். செத்த நேரத்திற்கு பிறகாலே அவரே சொன்னார். மக்கா, எல்லாரும் பால் மாதிரி வாழணும் ஐயா. எதுவா இருந்தாலும் உண்மையா மற்றவர்களுக்கு உபயோகமா. பால் தயிரானாலும் தயிர் மோரானாலும் மோர் வெண்ணெய் நெய்ன்னு உருவு மாறினாலும் யாருக்கோ எங்கேயோ உபயோகமாத்தான் இருக்கும். குணம் மாறி விஷமாகாது. அங்கு எங்கூட இருந்தது பாக்கியமோ சாலாவோ இல்ல வேற யாரோ, எல்லாருக்கும் நான் உண்மையாத்தான் இருந்திருக்கேன். இன்னும் அப்படித்தான் இருப்பேன். அவர் கூறி முடிக்கவும் பஸ் வரவும் சரியாக இருக்க அவரை ஏற்றி அனுப்பினேன். புழுதி இறைத்து பஸ் நகர்ந்தது. மனசுக்குள் இனம் தெரியாத உணர்வு. அவர் மீது அன்பு இன்னும் வீசை வீசையாக பெருக்கெடுத்தது. அவர் மனசில் அடிநாதத்தில் இருக்கும் கரிசல் மண்ணை போன்ற நேசம் அவரை இன்னும் ஒவ்வொரு நொடியும் உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பது புரிந்தது. இதுவரை பார்த்தே இராத சாலா அத்தையின் மீது எனக்கும் அன்பு உண்டானது தன்னாலேயே. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.